ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு வந்து மீன் எடுத்து சமைச்சிடலான்னு ஒரு ஐடியா. எடுத்தாச்சு. எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அதுல வந்து நான் தேங்காய் தக்காளி போட்டு அரைச்சிட்டேன். எங்க மாமியா மிக்சர் வந்து அந்த சீரகம் அரிசி கருவேப்பிலை வறுத்து பொடி பண்ணி போடுவாங்க. அதுவும் நான் பொடி பண்ணி முதவே வச்சிருக்கேன். அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது காட்டு. இதுக்கு பேர் மீன். என்ன பாப்லெட்டா? பாறை மீன். இது வந்து 10 தக்காளி, அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். சரியா? இது வந்து 1/2 கிலோ மீன் போடுறேன். சால்ல நிறைய வேணும்னால நான் இவ்வளவு அரைச்சிருக்கேன். இதுக்கு வந்து மல்லித்தூள் போடணும், மிளகாத்தூள் போடணும். இதுதான் இந்த சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அரிசிலாம் போட்டு அரைச்சது. சரியா? நறுக்கியாச்சு. இதா ஒரு 5 வெங்காயம். எண்ணெய் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கலாம். எனக்கு எண்ணெய் நிறைய வேணும்னால நான் இவ்வளவு ஊத்திருக்கேன். 100 ml ஊத்திக்கலாம். 100க்கு மேலே இருக்கும். காயணும்ல அவசியம். இது வணங்கணும். சரியா? ஒண்ணு மறந்துட்டேன். இதுல வந்து புளி கரைச்சு ஊத்திக்கிட்டேன். சரியா? எவ்வளவு சைஸ்னா ஒரு லெமன் சைஸ். லைட்டா வதங்கிருச்சா? வதங்கினோன்னா தேங்காய் துண்டு போட்டுக்கலாம். அதையும் கிண்டிக்கலாம். தேங்காய் ஏன் போடுறேன்னா, அது சால்னா இருக்குல்ல, சால்னா சாப்பாட்டுல பிசைஞ்சு சாப்பிட்றப்ப லைட்டா தேங்காவும் கடிச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். அடுத்து வந்து இந்த தூள் சொன்னேன்ல, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அரிசி. இது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரியா? மல்லித்தூளும் 2 ஸ்பூன். சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன். இது 1.5 ஸ்பூன். பெரிய ஸ்பூனுக்கு இது கிண்டி விட்டுக்கலாம். இது லைட்டா இதாகணும். அதுக்கப்புறம் அரைச்சது வச்சது இருக்குல்ல, அரைச்சு வச்சது இருக்குல்ல, இது ஊத்திக்கலாம். இது வந்து லைட்டா பச்சை வடை போனோன்னே இதை அலசி ஊத்திக்கலாம். சரியா? என்னவா எப்படி இருக்க? வந்து மஞ்சத்தூள் வந்து இதுல வந்து 1/4 டேபிள் ஸ்பூன். எவ்வளவு குவாலிட்டியா கொல ஆஃப் பண்ணிக்கோ. இதா கொதிக்கட்டும். இது இப்ப தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். நான் தக்காளி அரைச்சேன் மிக்ஸி ஜார்ல, அதை வந்து நான் இது அலசி ஊற்றிக்கிட்டேன். இப்ப இது வச்சிருக்கோம்ல, நான் சொன்னேன்ல, அது லைட்டா ஒதிச்சோன்னே இது தண்ணி ஊற்றிடலாம் அலசி. அதுக்கப்புறம் ஒரு கிண்டு. இன்னும் கூட தண்ணி ஊத்தலாம். ஓகே, இதான் கரெக்டான பதம். இன்னும் லைட்டா சுண்டுச்சுன்னா கரெக்ட் ஆயிடும். உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க.
அதே கிட்டிக்கலாம் லைட்டா. வருது. நல்லா கொதிக்குதா? ஆமா, இன்னும் லைட்டா இந்த திக்கு உனக்கு போதுமா? நல்லா இருக்கா? நல்லா கொதிச்சு நல்லா வாசம் வருதா? பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப மீன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து போடக்கூடாது, சரியா? போட்டா டேஸ்ட் மாறிடும். சால்னாவோட டேஸ்ட் அதனால கொத்தமல்லி போடக்கூடாது. இப்ப மீன் போட்டுக்கலாம். My favorite மீன் மண்டை. மீன் போட்டோம்ல, போட்டோன்னா ஃபாஸ்டா வைக்க கூடாது, ஸ்லோல வச்சிடணும். ரொம்ப ஸ்லோல, மீடியம்ல, சரியா? கொதிக்குதா சால்னா? மீனு பாரு வந்துருச்சா? வந்துருச்சு. மீன்ல 10 நிமிஷம் கூட ஆகாது, வெந்துரும். வந்துருச்சு. ஓகே, ரெடி சால்னா. அடுத்து